பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உங்கள் கையின் பிரயாசங்களிலே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் நன்மைகள் உண்டாகவும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எந்த இடத்திலானாலும் எந்த சூழ்நிலையிலானாலும் பொறுமையோடு கூட இருக்கும்படி நாம் நம்மையே கட்டுப்படுத்தி கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அது பிற்காலத்தில் அல்லது சில காலங்களுக்கு பிறகு நாம் பொறுமையாய் இருந்தது நிமித்தம் உண்டாகிற நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் காணலாம். வேதத்தில் தாவீது தன்னுடைய மகன் அப்சலோமை கண்டு பயந்து தன் ஜீவனை காத்துக்கொள்ள ஓடி ஒளியும்படி தன் தேசத்தை விட்டு போய்க் கொண்டிருக்கிறான். அவனோடு கூட திரளான படை வீரர்கள், நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார், அப்படி ஒரு கூட்டம் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது சவுலின் குடும்பத்தை சார்ந்த சிமேயி என்கிற ஒரு மனுஷன், தனி ஆளாய் வரக்கூடியவன், தாவீதின் மீது கற்களை வீசி மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளை சொல்லி தாவீதிடத்தில் அவன் சண்டைக்கு வருகிறான். பிரியமானவர்களே, தாவீது அமைதியாய் இருக்கிறான். தாவீதோடு வரக்கூடிய படை வீரர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒரு ஆளாக வருகிறான், இவ்வளவு பேர் இருக்கிறோம், கொஞ்சமும் பயம் இல்லாமல் தாவீதை இவ்வளவு கேவலமாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லி தாவீதிடத்தில் இவனை ஒரே அடியில் கொன்று போடட்டுமா என்று அனுமதி கேட்கிறார்கள். அப்பொழுது தாவீது சொல்லுகிறார், அவனை விட்டு விடுங்கள், என் சொந்த மகனே என் ஜீவனை வாங்க வேண்டும் என்று சொல்லி அவன் தீவிரமாயிருக்கிறான், இவன் எம்மாத்திரம். இரண்டாவது சொல்லுகிறார், அவன் அப்படி பழித்துரைக்கும்படி ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுத்து இருப்பாராயிருக்கும். அப்படி அவன் பேசும்போது அதை நான் பொறுமையாய் கேட்க வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் இதற்கு எனக்கு நல்ல கைமாறு தருவார் என்று சொல்லி ஆவேசத்தோடு நிற்கிற தன் படைவர்களை அமைதிப்படுத்தினார். ஒரு சின்ன கேவலமான வார்த்தையை நம்மால் கேட்டுக்கொண்டு அமைதியாய் போக முடியாத மனநிலையில் நாம் காணப்படுகிறோம். ஏற்கனவே மனவேதனையோடு வரக்கூடிய தாவீதை ஒரு மனுஷன் அவ்வளவு மோசமாக பேசும்போது கூட அவன் அதை பொறுமையாய் அந்த இடத்துல தன்னை காத்து கொண்டானே தவிர பதிலுக்கு பதில் செய்யவும் இல்லை, பழிக்கு பழி வாங்கவும் இல்லை. சரி, தான் பழி வாங்காவிட்டாலும் பரவாயில்லை, என்னோட கூட இருக்கிறவர்கள் அவன் கதையை முடித்து விடலாம் என்று நினைக்கிறார்களே, அவர்களுக்கும் அவன் அனுமதி கொடுக்கவில்லை. அவன் பேசட்டும் என்று விட்டு விடுங்கள் சொன்னார். அவன் எப்படி வேண்டும் என்றாலும் பேசட்டும், எவ்வளவு மோசமா பேசினாலும் பேசட்டும் என்று விட்டு விட்டார். அப்படி அவர் பொறுமையாய் போனதினாலே அவருக்கு கிடைத்த பரிசு என்ன என்று கேட்டால், சில காலத்துக்குள்ளாலேயே தாவீதை பின்தொடர்ந்த அப்சலோம் கொல்லப்பட்டு தாவீது இழந்த அந்த ஸ்தானம் மறுபடியும் அவருக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, சில இடங்கள்ல அமைதியா பொறுமையா சமாதானமா போகிறதுனால அந்த நேரம் மனுஷருக்கு முன்னால நம்முடைய மதிப்பு குறைந்து காணப்படலாம். அல்லது மற்ற உலகம் நம்மை இவர் பயந்து போகிறார் என்று சொல்லி நம்மை தரம் தாழ்த்தி
பேசலாம், நினைத்து கொள்ளலாம். அதை பற்றி கவலைப்படவே கூடாது. சில இடங்களில் பொறுமையாக போகிறது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நாமே வாசலை திறக்கிறோம் என்ற அர்த்தம். வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் உள்ள வசனங்கள். அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெரு மகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அதாவது நம்ம துன்பத்தில் பொறுமையாக இருக்கும்போது ஆண்டவர் அதற்குரிய நன்மைகளையும் கிருபைகளையும் நமக்கு தருகிறார். ஒப்புக்கொண்டப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய நீதியின் கரத்தினாலே தாங்கும்படி ஒப்புக்கொடுக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் மனம் பதறாம பொறுமையா எங்களுக்கு எதிராக செய்யப்படுகிற அநீதியானாலும், எங்களுக்கு எதிராக செய்யப்படுகிற தீங்கானாலும் அதை நாங்கள் பொறுத்து கொண்டு தேவனுடைய கரத்திலிருந்து அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.